நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 17, 2026 முன்னிரவு 8 மணி. ஓகே. இப்போ வந்து நம்ம முக்கியமா என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன பேசுறோம்னா, ஆ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவு 8 மணிக்கு வாசகர் கடிதம் இந்த ஒரு வாரத்தில அங்கங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு, வாசகர் வந்து அதில பார்க்குறவங்க, நேயர்கள் வந்து என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு சிலர் பேர சொன்னா, சிலர் வந்து பேர சொல்ல முடியல. ஏன்னா பேர சொல்ல ஆரம்பிச்சா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் போகும். டீட்டெயில் பேசணும்னா. மு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிலர் பேர சொல்றோம். சில விஷயங்கள் கருத்த மட்டும் சொல்றோம். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணொண்ணா பேச ஆரம்பிச்சுருவோம். முதல்ல வந்து போன மண்டே போட்ட அந்த இதுக்கு அந்த வீடியோவுக்கு என்ன வந்திருக்குன்னா, தேன் சிட்டு அப்படின்னு ஒருத்தர். அது ஒருத்தரா, ஒருத்தவங்களா தெரியல. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ இந்த மாதிரி இந்த மாதிரி 4 நாடுகள் அமெரிக்காவ திருப்பி அனுப்பிச்சா, அவன் அடங்கிருவாய்ங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 நாடு திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிக்கிற அளவுக்கு த தரமான அல்லது பயமில்லாத நாடுகள் வேணும்ல. அப்படித்தான் ஒவ்வொருத்தரா அடிக்க ஆரம்பிச்சு தனித்தனியா லிபியா அடிச்சாங்க, ஈராக் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெனிசுலா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஈரான்ல கை வச்சு தான் முழிச்சுட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா ஈரான கை வச்சது அமெரிக்காவோட கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அ நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து யுஏஇ அத பத்தி பேசும்போது துபாய், அபுதாபி, துபாயில இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அபுதாபி ஏர்போர்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஷார்ஜால ஏர்போர்ட் இருக்கு. மத்தபடி ஃபுஜைரால ஏர்போர்ட் இருக்கான்னு தெரியல. மத்த இடங்கள்ல ஏர்போர்ட் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுல அருள் நிலேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இங்க ராசல் கைமாலையும், ஃபுஜைராலயும் ஏர்போர்ட் அவைலபிள் இருக்கு. ஃபுஜைரால வந்து இப்ப சமீபத்தில அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே. இதுல நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் அ என்னோட என்னோட அனுபவம் அங்க நான் சொல்லிர்றேன். ராசல் கைமால ஏர்போர்ட் இருக்கு. நான் வந்து அங்க போம்போது ஏர்போர்ட் பக்கமே போயிருக்கேன். ஆனா நான் மறந்துட்டேன். எப்படின்னா, ஒரு டைம்ல வந்து அங்க இந்த மாரி இந்த மோகன் ரவி மோகன் அது ஜெ ஜெய என்னது ஜெயம் ரவி அந்த டைம்ல. அவர் நடிச்ச சம்திங் சம்திங் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் வந்து துபாயில ஷூட் பண்ணாங்க. அப்ப நான் வந்து 1 நாள் வந்து அவங்களோட இருந்தேன். அப்போ அவரு பாக்யராஜ் அங்க கூட இருந்தாரு. ஸோ அங்க 1 நாள் இருந்தேன். அப்போ இங்க துபாயில 1 நாள் ஷூட் பண்ணிட்டு, மறுநாள் ராசல் கைமால ஏர்போர்ட்ல வந்து ஷூட் பண்ணோம். ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டுல ஏர்போர்ட்ல இருந்த மாரியும், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு உள்ள இருந்த மாரியும் வந்து ஒரு சீன் வரும். அதுக்கு ராசல் கைமால இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல அங்க இருக்கிற ஒரு ஃப்ளைட்ட வந்து அந்த டைம்ல அ ம வாடகைக்கு எடுத்து அதில ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்ப நான் வந்து கூட இருந்து எல்லாம் கொஞ்சம் அங்க ராசல்கைமா ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பார்க்கல. பட் துபாயில கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த டைம்ல துபாயில. அப்போ ராசல்கைமா ஏர்போர்ட் போறதுக்கு அவங்க எல்லாரும் அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் அங்க சப்மிட் பண்ணணும்னு இருந்துச்சு. அப்புறம் இவங்களோட பாஸ்போர்ட்லாம் நான் வந்து ஒரு பாக்யராஜ் பாஸ்போர்ட்லாம் வாங்கி, அவர் வந்து மோகன் ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு போய் குடுத்து, ஏன்னா அந்த டீம் அது குடுத்து எல்லாம் கொஞ்சம் துபாயில இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்போ ராசல்கைமால ஏர்போர்ட் அங்க இருக்கு அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். ஓகே. இந்த இது நெறைய அந்த பார்த்து பேசுற சில நேரம் வந்து மறதி தான். ஸோ ராசல் கைமால ஏர்போர்ட் இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஆனா மறந்துட்டேன். ஃபுஜைரால இருக்குது எனக்கு தெரியாது. அங்க ஃபுஜைரா போயிருக்கேன். அங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ஏர்போர்ட் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் மறதி. ஆனா இருக்கு. அது இப்ப இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அருள் நிலைய சொன்னாரு. ஸோ அவருக்கு நம்முடைய நன்றி. அதுக்கப்புறம் வந்து எஸ். பிரபா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "குளத்தூர் வந்து இப்போதைக்கும் சரியில்ல. குப்பை மேடா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஒரு சில ஏரியாக்கள்ல மட்டும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நெறைய இடங்கள்ல பெரும்பாலும் வந்து டெவலப் பண்ணாம சும்மா வந்து மேம்போக்கா பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட பிரச்சனைய நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி அ மொ முகமது அனீஸ் இந்த மாரி வண்ணாங்குண்ட சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாங்குண்ட சேர்ந்த முகமது அனீஸ் திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்து இந்த மாரி அராஜகம் பண்ணதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறமாவது திமுகவுக்கு காது கேட்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், திமுக வந்து மேலிடம் அதுக்கு காது கேட்கல. திமுக வந்து செவுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல. இல்ல, இப்ப தோத்துட்டாங்கல்ல. இனிமே வந்து திமுகவுக்கு காது கேட்கும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கருத்துக்கு வந்து நான் செவி சாய்க்கிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அ இந்த சாதிகா சயீத் அப்படின்னு ஒருத்தவங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மண்டைக்குள்ள அப்படியே ஒரு மாரி ஏறி இருக்கும். நீங்க வந்து சினிமா பண்ணாதீங்க. இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ சினிமா பண்றோம். ஓகே. அது வந்து ஹராம், சரியில்ல அப்படின்னா, இப்ப YouTubeப பார்க்குறீங்கல்ல, அது மட்டும் வந்து ஹலாலா? அது ஹராம் இல்லையா? அதாவது இவங்களுக்கு என்னமாவது ஏதாவது சொல்லி அடுத்தவங்கள குறை சொல்லி, நொட்ட சொல்லிட்டே இருக்கிறது தான் ஒரு வேலையா இருக்கும் போல இருக்கு. சினிமாங்கிறது ஒரு மீடியா. அதுல தவறும் இருக்கு, சரியும் இருக்கு. அதே மாதிரி எந்த தொழிலா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்,
தவறுகளும் இருக்கு, சரியும் இருக்கு. ஸோ தவறை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லாமே ஒழிய, சினிமாவே பண்ணாதீங்க. அப்படி மீடியா வந்து நம்ம விலைக்கு வைக்க, கடைசியில வந்து இந்த மதுரை ஆதீனம்ன்ற மாரி ஒருத்தன் என்ன சொன்னான், இந்த மாரி நான் வந்தேன், அங்க வந்து இடிக்க வந்தாய்ங்க, தொப்பி, தாடி அப்படின்னு சொன்னான்ல. ஏன் சொன்னான்? அவனுக்கு வந்து மீடியா சப்போர்ட் இருக்கு. மீடியா அந்த மாரிலாம் ஏன் அவன் சொல்றான்னா, அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி மீடியா விட்டு ஒதுங்க அல்லது ஒதுக்க நம்மள வந்து நம்மளங்கிறது என்ன இஸ்லாமியர்கள், அப்புறம் இந்த மாரி ஒடுக்கப்பட்ட மக்கள். இவங்கள வந்து பெரும்பாலும் இந்த மாரி மீடியா சப்போர்ட் கையில உள்ள ஆட்கள், இவங்கள பூரா ஒதுக்கத்தான் செய்வாங்க. இப்படி ஒதுங்கி போய் வீணா போயிறாதீங்க அப்படின்னு சொல்லி, இந்த சாதிகா சயீத் அவங்கள வந்து நான் எச்சரிக்கை பண்றேன் நான். ஏன்னா இந்த மாரி சினிமா வந்து வேண்டாம், சினிமா ஹராம் அப்படின்னு சொல்லி வீட்ல சொன்னாங்க, இது சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வந்து இப்படிலாம் சினிமா வேண்டாம்னு நீங்க சொல்லாதீங்க. சினிமாவும் வேணும். எதையுமே விளக்கக்கூடாது. அது தவறான விஷயம் இருக்கா? தப்பு இருக்கா? தப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரைட், ஓகே. சினிமா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மீடியா. அது வந்து வேண்டான்னு இனிமே இங்க வந்து சொல்லாதீங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வந்து செந்தில் குமார் எம்என் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நான் வந்து எனக்கான இந்த வடபழனி என்னோட ஆஃபீஸ உடைக்கிறாங்க. முகமது அனீஸ், ஜெய்புனிசா ஜெகபர் இவங்க வந்து ஏற்கனவே வடபழனி போலீஸுக்கு காசு ஏற்கனவே குடுத்துட்டோம். குடுத்துட்டு தான் நாங்க உடைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா பேசுனாங்க. அந்த டைம்ல தேர்தல் முடிவு, எலக்ஷன் ரிசல்ட் வேற வரல. அந்த டைம் ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப திமிரா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அத வந்து நான் டீட்டெயிலா போட்டு ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் போட்டேன்னா, அத பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு வந்து, "யுவர் எமோஷன்ஸ் ஆர் ரியல்." அதனால இது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில்டா எழுதியிருக்கிறாரு. எனக்கு ஏன் ரியல் அப்படின்னா, பார்த்து பார்த்து கட்டுன என்னதுன்னா, அது வந்து நான் செலவு பண்ணது கிட்டத்தட்ட ரூ. 50,00,000 வந்து வுட்டு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது மாரி ரஷ்யா போயிருந்தேன். போயிருக்கும்போது அங்க பார்த்தா அந்த குளிர் பிரதேசத்தில அந்த வுட்டு வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்க வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்போ போகும்போது பார்த்தா, அங்க நெறையா வுட்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வுட் வந்து கொஞ்சம் மேம்பட்ட இதா பார்த்தோனே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நான் மெனக்கெட்டு அலைஞ்சு ஒண்ணொண்ணையும் பார்த்து வெறும் வுட்லயே கம்ப்ளீட்டா பண்ணி வச்சிருந்தேன். அது பூரா உடைக்கிறதுக்கு வந்து மனசு எப்படி வந்துச்சு? அப்ப என்ன அந்த அந்த பார்த்து பண்ண அந்த இத வந்து உடைக்கிறது இருக்குல்ல, அது வந்து பச்சிளம் குழந்தைய வந்து கழுத்த அறுக்கிறதுக்கு சமம். அது உடைச்சது எவனா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணமா யாரா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு விஷயம் இருக்கு. உடைக்கிறது என்ன இது இஷ்டத்துக்கு? அது கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து டீட்டெயில்டா நெறைய எழுதியிருந்தாரு. அவருக்கு நம்முடைய நன்றி. அதுக்கப்புறம் வந்து அ எது பிரம்மாஸ்திரா இந்தியா அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அ ஃபேமிலி ப்ராப்ளம் கரெக்ட் தான். அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்துக்குள்ள திமுக கட்சி கொடி வருதே. கட்சி கொடி வந்து ரவுடிகள் வர்றாங்களே. ஏதோ விசிகலேருந்து ரவுடிகள் வர்றாங்களே. அப்ப இது ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டுமா அது? அப்ப நான் என்ன செவ்வாய் கிரகத்திலயா இருக்கேன்? என் ஆஃபீஸ் என்ன செவ்வாய் கிரகத்திலயா இருக்கு? ஃபேமிலி ப்ராப்ளம் இல்ல வேற ஒரு கிரகத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு. இதெல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் என்னைக்கு வந்து கட்சி உள்ள புகுந்துட்டு ரவுடித்தனம் உள்ள புகுந்துருச்சோ, இது வந்து பொது ப்ராப்ளம். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் புதுசா ஃபேமிலிக்குள்ள புகுந்து வந்து பிரச்சனை பண்ண திமுக இன்னைக்கு வந்து அடிபட்டு கிடக்கா? அப்போ இவர் வந்து புரியல. ஃபேமிலி ப்ராப்ளத்த இங்கேயே பேசுறானே. ஃபேமிலி ப்ராப்ளத்த கட்சி உள்ள வந்துருச்சுல்ல. அப்ப ஃபேமிலி ப்ராப்ளத்த தாண்டி பொது ப்ராப்ளம் ஆகுதுல்ல. இத புரிஞ்சுக்க கூட முடியாத ஆட்கள் தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த பின்னூட்டத்துல கன்னாபின்னான்னு இப்போ எழுதுறதுல பேசுறது எல்லாமே. ஓகே. ஸோ அந்த பிரம்மாஸ்திரா இந்தியாவுக்கு சொல்லிக்கிறது, இது ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்தா, ஃபேமிலியோட மட்டும் இருந்துருச்சுன்னா, நம்ம இது பிரச்சனை வரப்போறது இல்ல. ஃபேமிலிய தாண்டி உள்ள வந்து திமுக கட்சி கொடி ஆட்டிட்டே வந்தாங்கல்ல, அந்த கட்சி கொடி எதுக்கு வருது இங்க? அப்புறம் ரவுடிகள் வந்து விசிகால இருந்து ஏன் வர்றாய்ங்க? ரவுடிகள் வந்தா இது பொது ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஒரு இதில பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, சிஎன்வி ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அ இவங்க வந்து திமுக வந்து சனாதனத்தை மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்படி கேட்டா, ஒரே ஒரு விஷயம் தான். பணத்தால், தொழிலால் இதில வந்து என்ன இருக்கோ ஏற்றத்தாழ்வுகள் மனுஷனுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நிறத்தால் கிடையாது, பிறப்பால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பிறப்பால் வந்து யார் எங்க வேணாலும் பிறக்கலாம். அவங்க உழைப்பால் உயர்ந்தவர்களா இருக்கலாம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதிலிருந்து அறிவால் முன்னேறவங்களா இருக்கலாம். படிப்பால் முன்னேறுற ஆட்கள் இருக்கலாம். ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கிறாரு, ஒருத்தர் படிக்கவே இல்ல. 2 பேரும் ஒண்ணா அப்படின்னா, அது வந்து தொழில் முறையில 2 பேரும் ஒண்ணா இல்ல. ஒருத்தர் டாக்டர் படிச்சிருக்காரு, இல்ல ஒரு அக்ரி ஆஃபீஸரா இருக்கிறாரு. ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறவங்களும், சாதாரண ஒருத்தர் சின்னதா வந்து ஒரு கடையில டீ ஆத்துறாரு. அப்படி 2 பேரும் ஒரே ரேங்க்கான்னா, ஒரே ரேங்க் இல்ல தான். ஏன்னா, தொழிலா இதெல்லாம். அப்போ டீ ஆத்துறவர் நாளைக்கு வந்து படிச்சு ஐஏஎஸ் ஆகக்கூடாதா? ஆகலாம்.
அப்போது இது வந்து எப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் சனாதனம் வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் செய்யுது அப்படிங்கிறது தான் திமுக எதிர்க்கிறது. நான் வந்து இந்த விளக்கத்தை வந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இது வந்து தொழிலாக வர்றது தொழிலை அப்படியே செய்யணும். இப்போ நீ வந்து முடிவெட்டுற கடை வச்சுட்டேன்னா உன் பிள்ளைகளும் முடிவெட்ட தான் போகணும். நீ வந்து கோயிலில் வந்து பூசாரியாக இருந்ததுன்னா உன் பிள்ளைகளும் கோயிலில் பூசாரியாக போகலாம். நீ வந்து பள்ளிவாசலில் வந்து அசரத்தா இருந்தால் உன் பிள்ளைகளும் அடுத்து பள்ளிவாசல் அசரத்தா தான் போகணும். இல்லை நீ வந்து ஃபாதராக இருந்தேன்னு சர்ச்சுன்னா நீங்கள் ஃபாதரா அப்படி இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அது வந்து எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவத்துலேயும் இஸ்லாம் மதத்துலேயும் அந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பெருசாக இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்து சிலர் வந்து தற்குறிகள் அப்படின்னு தற்கொலை இதை சொல்லலை. நான் வந்து தற்கொலைங்கிறது தப்பான ஆட்கள் அவங்க வந்து சொல்லாமல் ஒழிய மற்றபடி இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனால் சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் சொன்னார். அந்த எனக்கு நான் கேட்ட அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் வந்து இப்போது கன்வே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்ன சிஎன்வி ராமமூர்த்தி அவர்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நரேந்திரகுமார் என்னும் ஒரு முட்டாள். ஏன் முட்டாள்னு சொல்கிறேன்னா அவன் வந்து பின்னூட்டத்தில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு எழுதுனதுனால அந்த நரேந்திரகுமார் என்னும் முட்டாள் அடிமுட்டாள் அவர் சொல்கிறது வந்து இந்த மாதிரி கொளத்தூரில் இந்த மாதிரி இவிஎம் மிஷின் கொளத்தூர் மட்டுமா எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சிஎம் எக்ஸ் சிஎம் தோக்குற தொகுதியா? எனக்கு வந்து திமுக மேலே கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்க ரவுடித்தனம் அது போலீஸை வந்து இப்போ போலீஸை வச்சு அவங்க வந்து எதையும் கண்டுக்காமட்டது மேலே பெரிய விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு சிஎம்ஏ தோக்குற இடத்துல இருக்கிறாரு, எனக்கு அது மேலே வந்து ஒரு பெரிய டவுட். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பார்த்து பண்ணுறோமா. அப்போது இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசின என்ன அர்த்தம் சொல்லி கண்ணப்பனான்னு எழுதியிருந்தாப்புல அந்த முட்டாள் நரேந்திரகுமார் என்ற முட்டாள். அப்போ என்னென்னா இந்தியா முழுக்க வந்து இதை வச்சு ஈஸியாக பிஜேபி ஜெயிச்சு வந்திருக்கலாமே. அப்படி ஒருவேளை பிஜேபி வந்து ஜெயிச்சு அப்படி வந்தால் மொத்த இந்தியாவில் கலவரம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு உடந்தை வந்து ராகுல் காந்தி. அப்படி தாட் போட்டு வர்ற மாதிரி பண்ணுறது. அப்படி பார்த்தா பிஜேபியோட பி டீம் வந்து ராகுல் காந்தி. ஆனால் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ராகுல் காந்தி நேசிக்கிறவங்க என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் 17 மாநிலத்தை வந்து தாரை வார்த்துருக்கிறார். எல்லா மாநிலத்தையும் தாரை வார்த்து முடிஞ்சிடும். கடைசியில் வந்து இதுலேயும் இங்கே வெஸ்ட் பெங்காலில் முடிஞ்சு போச்சு. இப்போது அடுத்து கேரளாலையும் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. 2029 அப்புறம் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படி எல்லாமே மொத்தமாக வந்து சோழி முடிய போகுது அப்படிங்கிறதா நிலைமையை. ஒரு 2029 வரலன்னு வச்சுக்கலாம், 2034 கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதான் ஒரு சூழல். அந்த நரேந்திரகுமார் என்ற முட்டாளுக்கு அது தெரியல. ஏன் இந்த இவ்வளோ வார்த்தை ஹார்ஸாக சொல்கிறேன்னா அந்த முட்டாள் அவன் எழுதுனது இவ்வளோ மோசமாக தப்பாக எழுதுனா இங்கே மோசமாகத்தான் அவனுக்கு ரிப்ளை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபைண்ட் பீஸ் அப்படின்னு ஒரு ஆள், அது வந்து பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு, ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய விஷயங்கள் அட்வைஸாக பண்ணியிருக்காரு. இது இப்படி இருக்குது, டிஎம்கே இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு, அது அப்படி இருக்குது, இது செஞ்சிடலாம் அப்படி சொல்லலாம். அது பின்னோட்டத்தை பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப அட்வைஸாக நிறைய எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்து வந்து ஜெயலக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தவங்க. இதில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு சேனல், நான் ஜெம் டிவியில் பேசுகிறேன், அல்லது ரிஃப்ளெக்டில் பேசுகிறேன், அல்லது வேறு சேனலில் நம்ம இதில் கசாலி டீ கோடை வந்து ரெகுலராக பார்க்குறாங்க. அவங்க வந்து தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து தனியாக பேசுங்க, இன்னொருத்தரோட சேர்ந்து பேசாதீங்க, அவர் வந்து உங்களை டாமினேட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு. அவங்க பேசுகிற கருத்து தவறு. ஏன்னா இந்த மாதிரி இன்னொருத்தரோட சேர்ந்து பேசும்போது தான் நம்மகிட்ட சில நேரம் மறந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. மாறி மாறி விவாதம் இருக்கும். இடையில கிராஸ் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஜெயலட்சுமி அவங்களுக்கு வந்து என்னோட நன்றி. அதே நேரத்தில் தனியாக பேசுகிறது மட்டும் பத்தாது, ஏன்னா சுவாரஸ்யம் குறைவாக தான் இருக்கும். இந்த சேனலில் நான் தனியாக பேசுகிறேன், வேறு சேனலில் ஆள் கூட சேர்ந்து பேசுகிறேன். அவங்க கேட்குற கேள்விக்கு இல்லை கலந்துரையாடல் மாதிரி பேசுகிறேன். அதனால் சேர்ந்து பேசுகிறது தவறு இல்லை, அதையும் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியும் ஒரு சின்ன அட்வைஸும் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து டைகர் அக்ரி அப்படின்னு ஒருத்தர், அதாவது அக்ரி புலி அப்படின்னு வச்சுக்கலாமா, விவசாய புலி அப்படின்னு வச்சுக்குவோம். பேர் சொந்த பேரில் எழுதலை, நிறைய பேர் சொந்த பேரில் எழுதுறது இல்லை. அதுவே எனக்கு வந்து மன குறைதான். இது சொந்த பேரில் எழுதாமல் கண்ட பேர்லாம் ஏன்ப்பா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அது ஒரு குறை இருக்குது. சரி, இப்போ வந்து டைகர் அக்ரி விவசாய புலி. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, போர் அப்படிங்கிறது 2 சைடும் கூர்மை உள்ள ஒரு கத்தி, அது 2 பக்கம் பதம் பார்க்கும், 2 பக்கமும் அடிபடும், 2 பக்கம் நாசமாக்கும் அப்படின்னு பெருசாக டீட்டெயில் எழுதிக்கார். உண்மையில் நல்ல கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள் உண்மையிலேயே. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடித்தாங்க. ஈரான் வந்து திருப்பி அடித்தாங்க. அப்போ என்னாச்சு, ஈரானுக்கும் பெரிய நஷ்டம், அமெரிக்காவுக்கும் பெரிய நஷ்டம்.
இஸ்ரேலுக்கும் நிறைய அடி வாங்கி இஸ்ரேலுக்கும் பெரிய நஷ்டம், அதோடு சேர்ந்து மற்ற நாடுகளுக்கும் பெரிய நஷ்டம். இப்போ இந்த போர் அப்படிங்கிற கத்தி வந்து கூர்மையான கத்தி ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேலையும் பதம் பார்த்து, அதுக்கு காரணமான அமெரிக்காவும் பதம் பார்த்து, இப்போ ஈரானையும் பதம் பார்த்துருக்கு. இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறது அவரோடது. உண்மையிலே அந்த டைகர் அக்ரி அவருக்கு வந்து நம்முடைய நன்றி. அதுக்கடுத்து வந்து நாகை அன்சாரி அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன கேட்டிருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் துபாயில் நண்பர்கிட்ட பேசினேன், அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது, இல்லை ரோடு பிஸியாக இருக்குது, இப்போ ஹோட்டலில் கூட்டமாக இருக்குது, இது இப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ட்ரைவ் லைசன்ஸுக்கு காசு வந்து கம்மியாக வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஓவர் ஸ்டேயாக இருந்தாலும் இப்போ ஃபைன் போடுறதில்ல, அப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். துபாயில் யார்கிட்ட பேசுனீங்க? அவருக்கு டவுட்டு, நான் வந்து துபாயில் பேசுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கணும்னு டவுட்டு. அவருக்கு தெரியாது, நான் வந்து துபாயில் இருந்தேன், துபாயில் எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த கசாலி டீ கோட் ஆரம்பித்து அதில் நம்பர் இருக்கு இல்லையா, அதை பார்த்து புதுசாக நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக சேர்ந்துருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து கிரீன்லேண்ட்லேருந்து ஒரு நைட்டு வந்து 2 மணிக்கு எனக்கு பேசினார். ஆமாம், கிரீன்லேண்டில் இருக்கேன், இங்கேருந்து பேசுகிறேன், உங்கள் காணொலியை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த நண்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ துபாயில் யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு டவுட்டில் கேட்டாரா, அல்லது அவரும் எங்கே இருக்காரு என்னன்னு தெரியலை. ஆனால் ஒரு விஷயந்தான், எந்த ஊர்லேருந்து எந்த இடத்துலேருந்து யார் பேசினாலும் பத்திரிகை தர்மம்ங்கிறது அவங்கள வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். யார் என்ன கேட்டாலும் அவங்கள வந்து அவங்களுடைய பேரையோ அவங்க என்ன சொன்னாங்கன்ற விஷயத்தையோ நாம் வந்து வெளிப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹாமித் ஈரோ, ஊரில் ஈரோனா யூரோப்பில் இருக்காரு எனக்கு தெரியல. பேசும்போது இந்த மாதிரி சிலருடைய இதெல்லாம் செய்தி கேட்கும்போது அப்படி ரிஜிடாக உட்காந்துட்டு செய்தி கேட்குற இதாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூட பிறந்த அண்ணன்ட்ட உட்காந்து உண்மையான கதைகள்லாம் கேட்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, இது அப்படியே தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சில நேரத்தில் வந்து விமர்சனம் வருது, நீங்கள் என்ன வந்து வளவளன்னு ஒரு மாதிரி பேசிட்டீங்க, செய்தியாக சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் முதல்ல சொல்கிறதான், இது வெறுமனே செய்தி சேனல் கிடையாது. செய்திகளை நம்ம வந்து டீ கடையில் நின்னோ அல்லது நண்பர்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி ஜாலியாக பேசிட்டு இருப்போம்ல, அது மாதிரி பேசக்கூடிய ஒரு டைப்பில் வந்து நினைக்கிறோம். அதை வந்து ஒருத்தர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அப்படின்ற அந்த ஹாமித் ஈரோ அப்படிங்கிற அவருக்கு வந்து நம்முடைய நன்றி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு இதில் இந்தியாவோட எக்கானமி அதில் பார்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு இது போட்டிருந்தோமா, அதில் வந்து என்ன இருக்காருன்னா மாதவன் கோபால் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தலைப்பில் பேசுறதுக்கு வந்து 200 வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து மலேசியா தமிழர்களுக்கு திமுக பிடிக்கல, ஸ்டாலினை பிடிக்கல அப்படின்னு சில இதெல்லாம் போட்டிருக்காரு. ஓகே, 200 வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறோம் வந்து, இல்லை 2000 சாரி, எது இந்த தலைப்பில் பேசுறதுக்கு வந்து 2000 வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2000 இல்லை, 200 இல்லை, 20 கூட கிடைக்கலையா, நீ சொல்லுங்கள், யார்ட்டையாவது சொல்லி இந்த தலைப்பில் பேசுறதுக்கு ஒரு 2000 அனுப்ப சொல்லுங்க, இல்லை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரி இந்த தலைப்பில் பேசுனதுக்கு நீங்களே அனுப்பிச்சி விடுங்க. அதாவது இந்த 200 ஊப்பிம்பாங்க. அப்படி பார்த்தா திமுக வந்து உண்மையிலே நிறைய சொல்லுவாங்கல்ல, நீ 200 ஊப்பின்னு, யாருக்கும் அப்படி பண்ணதே இல்லை. ஏதோ ஒரு சில பத்திரிக்கையில் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் அங்கே அவங்க ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கிறவங்க மட்டும் நிறைய காசை வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி வெளியில் வந்து திமுகவை ஆதரிக்க காரணம் சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், உடனே 200 ஊப்பின்றது, திமுக எதிர்த்த உடனே நீ சங்கி அப்படின்றது. அப்படிலாம் இல்லை. இது 2000 இல்லை, 20 கூட கிடைக்கலையா, இல்லை 2 கூட கிடைக்கலையா, கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் ஆவணம் செய்யுங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து சத்யா முருகன் அப்படின்ற வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களதை பார்க்கும்போது கலைஞர் டிவி செய்தியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அது தெரியல, அது அவங்களோட பார்வையில் கலைஞர் டிவி செய்தி மாதிரி இருக்கு போல இருக்கு. அது நல்லதுக்கு சொல்கிறாங்களா நல்லது சொல்ல எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சார்பாக பேசுறல, மாற்றி மாற்றி எல்லாத்தையும் விமர்சனத்தையும் பேசுகிறோம், நல்லதையும் பேசுகிறோம், கெட்டதையும் பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சரவணன் சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணி ஆட்டம் ஆடிட்டு கடைசியில் பொதுமக்கள் நீங்கள் வந்து சிக்கனமாக இருங்க, வெளிநாட்டுக்கு டூர் போகாதீங்க, அப்புறம் காரு பைக் ஓட்டாதீங்க, நீங்கள் வந்து பொது போக்குவரத்துக்கு பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ண மக்களை தான் வந்து பாடப்படுத்துகிறாங்க. ஏன் அவங்க ஆட்டம் ஆடும்போது தெரியாதா, இந்த மாதிரி போர் நடக்கும் போது இப்படி வரப்போன்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது உண்மையிலே ஒரு சரியான கருத்தாக இருக்குது. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் வந்து ஷஃபி எஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி டிவிகேவுக்கு தாவேக்காவுக்கு அகென்ஸ்டாகவும் டிஎம்கேக்கு ஃபேவராகவும், ஏன் இவர் இப்படி பண்ணலையா, டிவிக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பயங்கரமாக பொங்கியிருக்காரு. இது பொங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தாலும் சரி நம்ம கையில், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது செய்கிறோம். ஒருவேளை நமக்கு வந்து உதாரணத்துக்கு நமக்கு காங்கிரஸ் பிடிக்கல, ஆனால் காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஆட்சிக்கு வருது, என்ன செய்வீங்க, வேறு வழி இல்லை, சகிச்சு தான் ஆகணும்.
என்ன நடந்தாலும் அதை வந்து நம்ம சில நேரம் பார்வையாளராக கடந்தா போகணும். பொங்கி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு பெர்சனலாக வந்து இப்போ அண்ணா திமுகவில் பிரச்சனை இருக்கா, டிவிகேல பிரச்சனை இருக்கா, இல்லை திமுகவில் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஏன்னா பெர்சனலாக நீங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு ஜெனரலாக நடக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பொங்கியும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் காலம் வந்து பதில் சொல்லணும். அது ஒரு வரையறை வச்சிருக்கு, பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இந்த கொளத்தூர் கடைசியாக போட்டதில் கொளத்தூரில் இவிஎம் என்ன மாதிரி இவிஎம் மூலமாக என்ன மாதிரிலாம் மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம். ஏன் திமுக வந்து அதை பற்றி அதை வந்து கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அது போட்டிருந்த விஷயத்தில் எனது கோகுலகிருஷ்ணன் பி அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சர்வீஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குது அப்படின்னு பாராட்டியிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய நன்றி. இது பாராட்டு மட்டும் இல்லை, இது நமக்கு வந்து எப்படி விமர்சனம் எல்லாத்தையும் தான் பார்க்குறேன். அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணது இது ஒரு பாராட்டு. ஏன்னா இந்த இவிஎம் இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி டீட்டெயில் சொல்கிறோம்ல. ஏன்னா எடுத்தோன்னே இவிஎம்ல தப்பு அப்படின்னா என்ன தப்புன்னு தெரியணும் இல்லை. அப்போ நான் எல்லாம் டீட்டெயில் கேட்டதுக்கப்புறம் இது இருந்துச்சு, அதை வந்து ஒரு காணொலியாக போட்டது நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா, பிரபாகரன் நாராயணசாமி அப்படின்னா, உன் வீடியோவெல்லாம் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. ஓகே, நீ வந்து நொட்டுறதெல்லாம் வந்து தப்பானதை நொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிரபாகரன் நாராயணசாமி. அப்போ நீ வந்து எப்படி வந்து அதை நொட்டாமல், என்னோட வீடியோலாம் நொட்டாமல் நீ எப்படி வந்து இந்த பின்னூட்டத்தை நொட்டுற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த மாதிரி ஆட்கள் வந்து தப்பான ஆட்கள். நீ வந்து தமிழில் பாட்டு நொட்டுறேன் அப்படின்னா, தமிழில் எதுக்கு நொட்டுற? நீ வந்து உன்பாட்டு கடந்து போக வேண்டியதானே. அப்போது பிரபாகரன் நாராயணசாமி என்ற நொட்டுதலுக்குரிய ஆள் வந்து இப்படிலாம் போடுறதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து சுவிசேஷ ராஜ் அப்படின்னா அவர் சொல்கிறது, இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இதுலையாவது நம்ம ஸ்டாலின் தொகுதியிலையாவது ஏன் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணலை? இப்போ தான் முடிஞ்சிருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சு என்னாச்சு 23ஆம் எலெக்ஷன் முடிஞ்சா இப்போ என்ன ஒரு 20 நாள் கூட 20 நாள் ஆயிரம் வச்சுங்களேன். அப்போ இன்னும் 45 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அது அந்த ஃபேட் அவுட் ஆகுறதுக்கு. ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு தொகுதியிலேயாவது நான் காசை கட்டி பண்ண போகிறேன்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏன் கண்டுக்க மாட்டேது அப்படின்னு. அதே மாதிரி மனோகரன் ராமசாமி அப்படிங்கிறது வந்து திமுக தலைமை வந்து ஏன் கண்டு காணாமல் இருக்கு அப்படின்னு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 190 150 170 180க்கு மேலே இது வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்னென்னா, குறைஞ்சபட்சம் கொளத்தூர் நமக்கு வந்து கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோக்கக்கூடிய ஆளா, அதில் மதுரை மதுரை தெற்கா அங்கே வந்து இவர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர் தோக்கக்கூடிய ஆளா, இந்த மாதிரி சில பர்டிகுலர் இடங்களில் ஏன் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் தோற்கடிச்சாங்க. அப்போ மற்ற எல்லாத்தையும் விடுங்க, ஸ்டாலின் தொகுதி அந்த ஒரு தொகுதியில் ஒரு 180 200 பூத் இருந்துச்சுன்னா அந்த பூத்தில் உள்ள அதை மட்டும் எடுத்து திரும்ப வந்து அந்த பேலட் பேப்பரை எண்ணி இது வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏற்ற சொன்னதான். இப்போ பேலட் பேப்பரில் அங்கே உதயசூரி திணறுக்கு 74,000 இருக்குது, இது 74 அங்கே பட்டம் தட்டு 74,000 இருக்குது. ரைட், ஓகே. மக்கள் வந்து நம்மளை வெறுத்துட்டாங்க, நம்ம சர்வீஸ் பிடிக்கல, நம்ம நல்லா ஆட்சி பண்ணலை, சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதில் வந்து 98,000 97,000 இருக்குது பேலட் பேப்பரில், இங்கே 74,000 காமிச்சிருக்கீங்க, அப்போ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருசாக கொண்டு வந்துடலாம்ல. ஏன் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, எனிவே இந்த காணொலியில் இது சிலர் பேர், இன்னும் நிறைய பேர் இருக்குது, பேரை பூரா வாசிக்க ஆசை தான், ஆனால் நேரம் கருதி எல்லாத்தையும் வாசிக்க முடியல. சிலதை அப்பப்போ நான் எடுத்து நோட் பண்ணி வைக்கிறத மட்டும் நான் வந்து இப்போ ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். இந்த டைப் இந்த மாதிரி வாசகர்கள் இல்லை நேயர்கள் நீங்கள் கொடுக்குற பின்னூட்டம் இருக்குல்ல, பின்னூட்டம் சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறீங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை இங்கே பேசுகிறேங்க இல்லையா, இது வந்து தொடரலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்தை நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதை தொடர வேண்டாங்கிறது முடிவு பண்ணணும். அதை நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு நன்றி.